எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதத்துக்கான ராசி பலன் என்னங்கிறத பார்த்துடலாம். இது கொஞ்சம் லேட்டு தான். பட் நான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்த மாதிரி இந்த குரு வந்து அதிச்சாரமாக இருந்தார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச ராசிக்கு போயிருந்தார். அதனால் ஒரு சில ராசிகளுக்கு வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா மிதுன ராசி, அடுத்தது வந்து கன்னி ராசி, அதுக்கு அடுத்தது வந்து விருச்சிக ராசி, அதுக்கு அடுத்தது வந்து மீன ராசி. இந்த 4 ராசிகளுக்கு வந்து போன 18ஆம் மாதத்துலேருந்து இந்த குரு வந்து இடம்பெயர்ந்ததுனால, அதாவது தன்னுடைய ராசியிலிருந்து ஒரு ராசி முன்னாடி வந்திருக்கார். அது அதிச்சாரம்னு சொல்லுவாங்க. அப்படி ஆனதுனால இந்த இந்த பொசிஷன் வந்து அடுத்த மாதம் மிட் ஆஃப் த டிசம்பர் வரலும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதோடய எஃபெக்ட் தெரியும். அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கெடுதலும் நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதாவது கொஞ்சம் டைம் வந்து மோசமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு சில ராசிகள், அதாவது ரிஷப ராசி, அடுத்தது பார்த்திங்கன்னா துலா ராசி, தனுர் ராசி அண்டு மீன ராசி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கெடுதல் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்களான்னா, குரு வந்து முதல்ல மிதுன ராசியில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ கடக ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துல இருக்கிற வரலும் அதுக்கான எஃபெக்டை கொடுப்பார். அது தன்னுடைய உச்ச ராசி வேறு. சில ராசிகளுக்கு நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் மிதுன ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து கண்கூடாக தெரிஞ்சிருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதத்துக்கான ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். முதல்ல எடுத்திங்களன்னா மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 மேஜர் பிளானட்ஸ், அதாவது சாட்டனும் சரி குருவும் சரி நல்ல பொசிஷனில் இல்லை. குரு ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து தன்னுடைய உச்ச இடமான 4ஆம் இடத்துக்கு இடம் பெயர்ந்திருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் போன 18ஆம் மாதத்துலேருந்தே ஃபேமிலியில் தேவையில்லாத சச்சரவுகள், வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரை கொடுத்துருப்பார். அது வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் அடுத்த மாதம் பாதி வரலும் கூட இருக்குது இந்த மாதிரி. அதை தவிர உங்களுக்கு வந்து இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு சூரியனோட. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. இந்த காம்பினேஷனும் சரி கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், அது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம் இந்த மாதம். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர ஃபினான்ஷியலாகவும் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்கும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், காலில் அடிபடும் அப்படின்ற மாதிரி. மார்ச் மாதத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி காலில் அடிபட்டது அப்படின்னு சொல்லி நிறைய மேஷராசிக்காரர்கள் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன். சனி இப்போ ஆல்ரெடி வக்கரமாக தான் இருக்கார். இந்த 27ஆம் தேதி வரலும், நவம்பர் 27ஆம் தேதி வரலும் அந்த வக்கரகதியில் தான் இருக்கார், அந்த கழிவடையில் இருக்கார். இந்த டைமில் ஆக்சுவலாக மறுபடியும் இந்த காலில் அடிபட்டவங்களாம் இன்னுமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது மேஷராசிக்கான பலன். அடுத்தது வந்து நம்ம ரிஷபராசி பார்த்துடலாம். ரிஷபராசிக்கு ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஏன்னா 2 மேஜர் பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, சாட்டனும் சரி குருவும் சரி. ஆனால் சனி வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து வக்கரமாயிட்டார் ஜூலை மாதத்துலேருந்து. அந்த வக்கரகதியிலேருந்து அவர் நிவர்த்தி ஆகிறது வந்து இந்த மாதம் எண்டில் தான் ஆகிறாரு. அது வரலும் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மோரோவர் உங்களுடைய குருவும் வந்து இப்போ இடம் பெயர்ந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு நிறைய தேவையில்லாத டென்ஷன்ஸு, ஃபினான்ஷியலாக நிறைய ட்ரபிள்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது தவிர நீங்கள் வந்து இந்த சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சகோதரிகள் மூலமாக தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும்.
குருவும் வந்து அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த டைமில் வந்து பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட்டுறாதீங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே. அது தவிர இன்னும் உங்களுக்கு சொல்லணுன்னா, உங்களுடைய ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் வேறு இருக்கார். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிச்சயமாக ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேருந்து தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு ஸ்மால் பிரேக்கப்னு சொல்லலாம். அது இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டாலரண்ட்டாக இருங்க. விட்டு கொடுத்து போனீங்களன்னா எல்லாமே நல்லபடியாக சுமூகமாக நடக்கும். ஓகே. அடுத்தது வந்து மிதுன ராசிக்கு பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுக்கு இப்போ வந்து ஆல்ரெடி வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஜூலை மாதத்துலேருந்து ஒரு டல் அடிச்சிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்களன்னா, சனி வந்து வக்கரமாயிட்டார். அது இந்த மந்த் எண்டிலேருந்து உங்களுக்கு வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். தொழிலையும் ஒரு பிரைட்னஸ் வரும். ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இதுவரையிலும் ஃபேஸ் பண்ண அந்த தடைகளெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வந்துடுவீங்க. சின்ன சின்ன தடைகள் தான் வந்திருக்கும், பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. மோரோவர் போன 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட குரு வந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல உச்சமாயிருக்கார். அது இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான டைம் இது. ஏன்னா குரு வந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல உச்சமாகி உட்காந்துருக்கார். இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதே சமயத்தில் ஃபேமிலிலையும் வந்து ஏற்கனவே இருந்த சச்சரவுகள்லாம் தீரத்துக்கான சமயம் இது. அதுக்கான எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக வந்து அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் போய் உட்காந்துருக்காரு. உங்களோட எதிரிகள் மூலமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த தொல்லைகளெல்லாம் கூட விலகி போகும் இந்த நேரத்தில். ஆக்சுவலாக சொல்லணுன்னா உங்களுக்கு நல்ல டைம் தான். அதுவும் இல்லாமல் இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறமா இன்னுமே நல்லாயிருக்கு. அது அடுத்த மாதத்துக்கு எப்படி இருக்குன்றது அடுத்த மாதத்துக்கு பார்த்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 27 வரலும் கொஞ்சம் சுமார், அதுக்கப்புறமா வந்து நிச்சயமாக பெட்டராக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்சிட் நான் சொல்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து நம்ம கடகராசிக்கு பார்த்துடலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இந்த மார்ச் மாதம் தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு சனி வந்து 2ஆம் அதாவது வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அப்பாவுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களாமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு மேஜர் பிளானட் யாருன்னா குரு. குரு வந்து ஆல்ரெடி உங்களோட 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ உங்களுடைய ராசிக்கே வரார், வந்துட்டார். போன 18ஆம் தேதியே வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். வந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து ஜாஸ்தியாகிருக்கும். அது இந்த மாதமும் கண்டினியூ ஆகும். இந்த மாதம் ஃபுல்லாகவும் அவர் வந்து அந்த இடத்துல தான் இருக்கார். 2 மேஜர் பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான இடத்துல இல்லை. அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் சைன் தான். நீங்கள் கொஞ்சம் இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்களன்னா சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார். சூரியன் நீச்சமாகி சுக்கிரன் வந்து கூட சேர்ந்து உட்காந்துருக்கார். இது நல்ல காம்பினேஷன் இல்லை. மோரோவர் உங்களுடைய சூரியன் வந்து 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல நீச்சமாகிறதும் நல்லதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபேமிலியில் தேவையில்லாத சச்சரவுகள் நிச்சயமாக இந்த டைமில் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு நேரத்துலையுமே யாருக்குமே கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துறதில்ல. நாம் வந்து ஏதோ ஒரு குறை எல்லாருக்கும் வைப்பார். ஸோ அதை நம்ம வந்து எந்த குறை நம்மளுக்கு இருக்குது, எது நிறையா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த விதத்தில் தான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மெயினாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த டைமில் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெயின்லி இந்த மந்த்துன்றதை விட உங்களுக்கு அடுத்த மாதம் மிட் வரையிலும் கூட உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்குது.
ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுக்கறது, நம்பிக்கை இல்லாதவங்க கேட்கும்போது இறக்கப்பட்டு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறது அதெல்லாம் வேண்டாம். இந்த டைமில் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கூட கொஞ்சம் யோசித்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இந்த மாதம் அதெல்லாம் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபேமிலியிலையும் வந்து தேவையில்லாத சச்சரவுகள் வரும். அதை சகிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து சிம்ம ராசி. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த அஷ்டம சனி நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாருன்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் வீடு, சனீஸ்வரனோட வீடு. ஸோ காலத்தை நிர்ணயிக்கிறது சூரியனும் சந்திரனும் தான். காலம் வந்து சனி தான். ஸோ அவர் வந்து எதிரியாக பார்க்குறது இந்த சூரியனையும் சந்திரனையும் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அஷ்டம சனியினுடைய வீரியம் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இல்லாமல் அஷ்டம சனி வக்கரமாய் வேறு உட்காந்துருக்காரு. அதனால் இன்னுமே கொஞ்சம் அதோட ட்ரபிள்ஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஜூலை மாதத்துலேருந்து. ஸோ நம்ம இந்த மாதத்தை பார்த்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியாதிபதி 3ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கார். ஆல்ரெடி நீங்கள் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் ராசியாதிபதி அங்கே போய் நீச்சமானதுனால டோட்டலாக அவங்களுடைய தன்னம்பிக்கைன்றது வந்து குலைக்கப்படும். இந்த நேரத்தில் என்னடா இது எல்லாமே நம்மளுக்கு எதிராக போகுதே, நம்ம என்ன தான் பண்ணுறது, எந்த திசையில் தான் போகிறது, என்ன தான் பண்ணுறது, எது நம்ம தொட்டாலும் வந்து பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து ஆக்சுவலி வந்து தற்காலிகம்தான். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து சூரிய பயிற்சி வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக வந்து அந்த ப்ரீத்திங் டைம் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப. அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கிறவர்களும் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு தைரியம் வந்து இந்த சூரியன் வந்து விருச்சிக ராசிக்கு போனதுலேருந்தே உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீண்டு எழுந்து வந்துடுவீங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும். மோரோவர் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த சிப்ளிங்ஸ் கூட, அதாவது யங்கர் சிப்ளிங்ஸ், அதாவது இளைய சகோதரம் தங்கச்சி கூடயோ தம்பி கூடயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்க மூலயமா பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ கன்னிராசிக்கு போயிடலாம். கன்னிராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 11ஆம் இடத்துக்கு வந்து இப்போ குரு வந்து இடம் பெயர்த்து வந்திருக்காரு. அதாவது போன மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமாலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. 18ன்னு வச்சுக்காதீங்க, அந்த ஒரு 20ஆம் தேதி வாக்குலேருந்து வச்சுக்கோங்க. அதோட எஃபெக்ட் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஃபினான்ஷியல் க்ரோத், மெயினாக வந்து இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து ஒரு இதுவரையிலும் நிறைய பிரச்சனைகளை, குரு வந்து 10ல் உட்காந்தா பதவி போகும்னு சொல்லுவாங்க. தொழிலில் வந்து நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருப்பார். அந்த குரு வந்து 10லேருந்து நகர்ந்து 11ஆம் இடத்துக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஆக்சுவலி அந்த தொந்தரவுகள்லேருந்து ஓரளவுக்கு நிச்சயமாக ரிலீஃப் கொடுத்துருப்பார். மோரோவர் சனி வந்து உங்களோட 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து ரிலேஷன்ஷிப்பில், அதாவது கண்டக சனின்னு சொல்லுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை தாண்டி சனி வந்து ஜூலை மாதத்தில் வக்கரமாக இருக்கார். அந்த டைம்லேருந்து பார்த்தீங்களான்னா இன்னுமே ஜாஸ்தி பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. ஏன்னா இந்த மாதம் முடிவில் வந்து அந்த வக்கரகதியிலேருந்து மீண்டு வரதுனால இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதை தாண்டி பார்த்தீங்களன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாயிட்டார். டோட்டலாக 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாயிட்டார், சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்கிறது, குடும்பத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியலி ஒரு என்ன சொல்கிறது, குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த சூரியன் வந்து 2ஆம் இடத்துல நீச்சமாகி இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த மந்த் எண்டு வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் ஒரு முட்டுக்கட்டை போடுவார். அதுக்கப்புறமா வந்து அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் தேதி வரலும் குரு வந்து உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அவர் ஓரளவு கொடுத்துருவார். ஓகே, இது வந்து கன்னிராசிக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இப்போது துலா ராசிக்கு போயிடலாம். துலா ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், துலா ராசிக்கு வந்து
ரொம்ப பிரமாதமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி உங்களோட குரு வந்து 10ஆம் இடத்துக்கு நகர்ந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டார் போன மாதம் 18ஆம் தேதி. சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து வக்கரமாக இருக்கார். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. ராசியாதிபதிக்கு மோஸ்ட் என்ன சொல்கிறது, எனிமி அப்படின்னு, அதாவது ஜென்ம விரோதி அப்படின்னு நினைக்கக்கூடிய சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து நீச்சமாய் உட்காந்துருக்காரு. இது வந்து ஆக்சுவலி நல்ல சைன் இல்லை. உங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு டபுள் தாட் இருக்கும். பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக முடிவெடுத்து எது சரின்னு பார்த்து கரெக்டாக முடிவெடுத்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்களான்னா, சனி 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு திங். குரு வந்து இப்போ உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகி உட்காந்துருக்காரு. குரு 10ல் உட்கார்ந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி வந்து சொந்த வீட்டில், உங்களோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து சூரியன் கூட நீச்சமாகி அங்கே உட்காந்துருக்கிறதுனால சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஒரு டபுள் மைண்டடாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒன்று வரும். அதுபடி நீங்கள் போனீங்களான்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த கன்ஃபியூஷன்லேயே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டிங்களான்னா அது வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போனாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஆறாமற யோசித்து எது சரின்னு பார்த்துட்டு அந்த வழியில் போகிறது நல்லது. தைரியமாக முடிவெடுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்துடலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்களன்னா ஒரு நல்ல சைன். போன 18ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த அப்ராட் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கிறவங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதில் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது நல்ல டைம். போன 18ஆம் தேதியிலேருந்தே நல்லா இருக்குது டைம். அதே மாதிரி அடுத்த 18ஆம் தேதி வரலும் குரு அந்த இடத்துல தான் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார். அதாவது 9ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கார். அதே மாதிரி உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, அதாவது நிறைய தடைகள், அதை அடையிறது மூலமாக நிறைய தடைகள் இருந்ததுன்னா, அந்த மாதிரி தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல டைம். ஒரு பாசிட்டிவான சைன்ஸ் தெரியும். இந்த நேரத்தில் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டிங்களன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகி உட்காந்துருக்கார். அது பெரிய பாசிட்டிவான சைன். ஓகே, ஃபஸ்ட்டு திங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய சனி வந்து வக்கரமாகி உட்காந்துருக்கார். குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி படிக்கிற பசங்க படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய நேரம் இது. இந்த மாதத்தை நான் சொல்கிறேன். ஜூலை மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சனி வக்கரமாகி அங்கே 5ஆம் இடத்துல உட்காந்துள்ளது. ஸோ இது வந்து இந்த மாதம் கடைசி வரலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறும். ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஜாஸ்தி டிஸ்டர்பன்சஸ் வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான டைம் கிடையாது. ஒரு பிரேக்கப்பை நோக்கி போகிறதுக்கான டைம் தான் நான் சொல்லுவேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்களான்னா இப்போ நம்ம தனுர் ராசிக்காரங்களுக்கு பார்த்துடலாம். தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி ரொம்ப டஃப்பான டைம். உங்களோட ராசியாதிபதி உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் போன 18ஆம் தேதியிலேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அது வந்து நல்ல சைனே கிடையாது. ஹெல்த் ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன வைரல் ஃபீவராக வந்துட்டு போயிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதாவது வந்து போன 18ஆம் தேதிக்கு மேலே நான் சொல்கிறேன் தனுர் ராசிக்காரங்களுக்கு. இப்படி வரலைன்னாலும் இனிமேல் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த் விஷயத்தில். அதே மாதிரி ட்ராவல்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி வந்து 4ஆம் இடத்துல வக்கரமாகி உட்காந்துருக்காரு. ஃபேமிலிலையும் பெரிய நிம்மதியெல்லாம் வந்து இந்த டைமில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஃபேமிலி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த இடம் வாங்கிறது கொள்றதெல்லாம் வந்து இந்த மாதம் எதுவும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. 4ஆம் இடத்துல சனி வந்து வக்கரமாகி உட்காந்துருக்கிறதுனால.
அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு. இதுவும் நல்ல சைன் இல்ல. செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் புதனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்து உச்சமாக இருக்கார். 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சியாக உட்காந்துருக்காரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். என்ன சொல்கிறது, ப்ராப்பர் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடி செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்கோங்க. இதுதான் தனுர் ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது. அடுத்தது வந்து மகரத்துக்கு பார்த்துருவோம். மகரத்துக்கு எப்படி இருக்குது? அதாவது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல உச்சமாகி வந்து உட்கார்ந்துருக்காரு போன 18ஆம் தேதியிலிருந்து. திருமண தடை இருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். போன மாதம் 18லேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி 18ஆம் தேதி வரலும் அந்த பொசிஷனில் தான் குரு வந்து உட்காந்துருக்கார். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தில் நல்ல வரன் அமையும். தன்னுடைய பசங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கிற அம்மா அப்பாக்களாக இருந்தாலும் சரி, தனக்கு தானே வரன் பார்த்துட்ருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் ஜாஸ்தி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகிறதுக்கான, எல்லாமே கைகூடி வரத்துக்கான காலம் இது. அதனால் தைரியமாக இதை நோக்கி பாசிட்டிவான எஃபர்ட் எடுங்க. அந்த முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்தீங்களன்னா நிச்சயமாக வந்து இது பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி உட்கார்றதுன்றது நல்ல விஷயம். ஆக்சுவலி தைரியத்தை கொடுப்பார், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுப்பார். ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து வக்கரமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு மேலே அது வந்து சரியாயிடும். ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 27ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக அமையும். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண தடை இருந்தவங்க அதை நோக்கி என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான எஃபர்ட் எடுத்து முன்னோக்கி போங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்களன்னா கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ராகு உட்காந்துருக்காரு. ஓகேவா? ராசியில் ராகு உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்கரமாகி உட்காந்துருக்காரு. இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபேமிலி, ஃபினான்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டல்லான ஒரு சிச்சுவேஷனை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன் இந்த வருஷம் முழுக்க என்ன இருந்திருக்குன்னா, மே மாதத்துலேருந்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு வந்து சம்வாட் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருப்பார். பட் இப்போது அந்த குருவும் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்ததுனால தேவையில்லாத எனிமிட்டி, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நெய்பர்ஸ் மூலமாக இருக்கட்டும், நீங்கள் போன 18ஆம் தேதிக்கு அப்புறமாலேருந்தே தேவையில்லாத ஒரு பகையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே அந்த பகை மூலமாக உங்களுடைய நிம்மதியே குறைஞ்சி போயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு தற்காலிகமான சிச்சுவேஷன் தான். அடுத்த மாதம் இது சரியாயிடும். அது வரலும் நீங்கள் உங்களோட டெம்பர்மெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்களன்னா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிகர் ஆகிட்டீங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரினா கஷ்டம். நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டெம்பர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எது ஒன்று நடந்தாலும் கூலாக போயிடுங்க. உங்களுக்கு தெரியும் பிரச்சனை வரப்போகுதுன்னு. அந்த பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணாமல் அதுலேருந்து விலகி போகிறேன்ற முடிவு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. அடுத்தது இப்போ கடைசியாக மீனராசிக்கு பார்த்துக்கலாம். மீனராசிக்கு பார்த்தீங்களன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கார். போன 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன தான் ஜென்ம சனி நடந்தாலும், உங்களுடைய ஜென்மத்தில் சனி வந்து வக்கரமாகி உட்கார்ந்தாலும், குரு வந்து இப்போ உங்களுக்கு நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்காரு. அதாவது ராசியாதிபதி உச்சஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுக்காக ஏங்கி இருந்தவங்க, திருமண தடை இருந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன தான் ஜென்ம சனி இருந்தாலும் ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகி உட்காந்துருக்காரு. இது நல்ல சைன். ஓகே. பட் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல
நீச்சமாகி உட்காந்துருக்கார். அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல சைன் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் இந்த நேரத்தில். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸை வந்து சனீஸ்வரன் கொடுத்தாலும், கான்ஃபிடெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரா மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த குருவினால் நடக்கக்கூடிய நன்மைகளை 100% நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. உங்களால் அதை வந்து பயன்பெற முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னா, உங்களை தேடி வர நன்மை கூட உங்களை விட்டு விலகி போயிடும். எப்பவுமே அப்படி தான். நாம் வந்து நம்மளை தேடி ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா, அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும். அதை நம்ம வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சனி வக்கரமாகி உட்காந்துருக்காரு. ஜூலை மாதத்துலேருந்து நிறையவே பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுவும் எனக்கு தெரியும், நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் குரு மூலமாக, உங்களுடைய ராசியாதிபதி மூலமாக ரொம்ப நல்ல விஷயங்கள் போன 18ஆம் தேதியிலேருந்தே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறமா இன்னுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் பாசிட்டிவாக இருந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையோடு இருங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.